வணக்கம் நண்பா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் ஓனர்ஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அபவுட் பேஜ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி ஒரு ஆஃபர் டைப் ஆப் தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் இதில் வந்துட்டு நாம் எப்படி ஏர்ன் பண்ணலாம், ஸோ இது என்ன கான்செப்ட்டு, இதில் நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியுமா இல்லை லாஸ் தான் ஆகுதா, ஸோ நம்ம போடுற எல்லா ஆஃபர் டைப்புமே லாஸ் ஆகுதா அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலும் பார்த்தலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவில் தரப்பட்டுள்ள அனைத்து தகவலும் எனது தனிப்பட்ட கருத்துக்களாகும். இதில் தரப்பட்டுள்ள செயலி அல்லது இணைப்பில் முதலீடு செய்வது லாப நட்டங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்யும் முன்பு உங்கள் முதலீடுகளுக்கு எங்கள் சேனல் பொறுப்பேற்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேற்கொண்டு இந்த பதிவை காண்கின்றீர்கள் எனில் எங்கள் சேவை விதிமுறைகளை ஏற்கின்றீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஆப்புக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சைன் அப் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரேட் பாஸ்வேர்டு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஒரு 7 to 8 டிஜிட் ட்ரேட் பாஸ்வேர்டுங்கிறது ஒரு நம்பரில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்துட்டு நிறையா என்னென்னமோ போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம இதில் இன்வெஸ்ட் அப்படின்றத போயிட்டு தான் நம்மகிட்ட என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்டில் வந்தோம் அப்படின்னா 377 போட்டோம்னா நமக்கு டோட்டல் ரெவன்யூவாக 6137 ரூபா 56 பைசா வரும்னு போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் மந்த்லியில் 377 போட்டால் மட்டும்தான் டெய்லியில் 377 இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ 377 நம்ம போட்டாச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இன்னொரு 377 போடுறோம். ஓகேங்களா, ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 754. ஓகேங்களா, ஸோ அப்போது டெய்லியில் பார்த்திங்கன்னா 377 போடும்போது 904 ரூபா 80 பைசா வரும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 754லேருந்து 904 ரூபா 80 பைசாவை மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 150 ரூபா 80 பைசா பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ரிட்டன் எடுக்காமல் இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். ஓகேங்களா, அதாவது டெய்லி நமக்கு 150 ரூபா வரும். ஓகேங்களா, டெய்லி இன்கம்மாக, அதாவது மந்த்லியில் போட்டால் மட்டும்தான் டெய்லியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ இப்படி போடும்போது நமக்கு பார்த்திங்கன்னா போட்ட அமௌண்ட்லேருந்து பாதி அமௌண்ட், அதாவது 150 ரூபா மட்டும்தான் இந்த வெப்சைட்டில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஆக்டிவிட்டி அப்படின்றத வந்தோம் அப்படின்னா இதில் வந்துட்டு வர எதனா ஒரு 2 ஆஃபர் ட்ரை பண்ணால் போதும், நான் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்றதை எடுத்துட முடியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் கான்செப்ட் இதில். அதே நம்ம வந்துட்டு 1077 போட்டோம் அப்படின்னா அடுத்த பேஜ்லேயும் டெய்லியிலையும் அதே 1077 தான். ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் அதுலேயும் போட முடியும். 5077 போட்டோம்னா அதுக்கு அடுத்த பேஜில் 5077 தான் போட முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு நீங்கள் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் இதில் வந்துட்டு ஆக்டிவிட்டி பை பண்ணும்போது அதுக்கு வந்துட்டு ஒரு ரெவன்யூ டேட் ஒரு 2 3 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்தந்த நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதை வித்ரா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்துட்டு டெய்லி இன்கம்னு போட்டிருக்கனால தான் உங்களுக்கு அந்த டெய்லி இன்கம் அப்படின்றது ஆட் ஆகும். அதே பார்த்திங்கன்னா டெய்லி இன்கம் வராமல் டோட்டல் ரெவன்யூ இந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அது அந்த டேஸ் கழித்து தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். இதுலேயும் டெய்லி இன்கம் போட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு இதில். ஓகேங்களா, 377. பட் அது டெய்லி ஆட் ஆகாத அக்கௌண்ட்டில் டேரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் இருக்கும். நம்ம அந்த டேஸ் முடியணும், 37 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளால் அதை வித்ரா எடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தாச்சு. அடுத்து வெல்ஃபேர் வரும். வெல்ஃபேரில் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கீழே வந்துட்டு சப்ஸ்கிரைபர்னு சொல்கிற பாருங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கீழே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதுக்கேற்ற கமிஷன் வந்துட்டு 31%, 2%, 1% இந்த மாதிரி நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். அண்ட் தென் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி ரிசீவ்டுன்னு வருது இல்லையா. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு 100 200 இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கும். அதே நாம் பார்த்திங்கன்னா 375க்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே நமக்குமே இந்த 100 அப்படின்றது ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா, இதை வந்துட்டு சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் ரிவார்டு வருது அப்படின்னா நமக்கு வந்துட்டு இதில் ஒரு 100 ரூபா போயிடும். ஓகேங்களா, ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு லாஸ்ட்டாக இருக்கிறது என்னமோ ஒரே ஒரு 50 ரூபா தான் நம்ம போட்ட அமௌண்ட் ஆல்ரெடி எடுத்திருப்போம். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு 50 ரூபா மட்டும்தான் இருக்கும். ஸோ அடுத்த ஒரு ஆஃபரில் வந்துட்டு ப்ராஃபிட் பார்த்தலாம், அவ்வளோதான். ஸோ இதில் சிம்பிளாக இருக்கு இல்லையா. ஸோ டே இன்வெஸ்ட் பண்ணுறோம், 377 போட்டுட்டு அதுக்கடுத்து டெய்லியில் 377 பை பண்ணி அதை வர டெய்லி இன்கம்மை டெய்லி வித்ரா பண்ணிகிட்டே இருக்கிறோம்.
ஸோ ஒரு 5 நாள் பார்த்திங்கன்னா வித்ரா எடுத்துகிறோம் ஓகேங்களா, 150 ஸோ 5 நாள் கழிச்சு அதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ் எதுனா வந்துச்சு அப்படின்னா அதை பை பண்ணுறோம், அது மூலமாக நமக்கு ப்ராஃபிட் வருது ஓகேங்களா. இதுதான் கான்செப்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 216 வித்ரா போட்டிருந்தேன், 203 ரூபாயை ரிட்டன் வந்துச்சு. அதே 650 ரூபா போட்டிருக்கேன், எனக்கு ரிட்டன் வரப்போகிறது 611 ரூபா ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இவ்வளோ 300 பேலன்ஸ் இருக்குது. அதை வித்ரா போட்டேன் அப்படின்னா அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு வித்ராவில் வந்துடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அப்போதைக்கு அப்போ பேமெண்ட் வரும். அண்ட் தென் இது வந்துட்டு ஒரு 30 டேஸ் அப்படின்றது அப்ராக்சிமேட்டாக ரன் ஆயிரும் ஓகேங்களா. இது வந்துட்டு க்ளோஸ் ஆகும், இயர்லியாக க்ளோஸ் ஆகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அண்ட் தென் எப்போ இங்கே ஆக்டிவிட்டியில் எக்கச்சக்கமான ஆஃபர் வருதோ அப்போ தான் இது க்ளோஸ் ஆகும். ஸோ அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதுமாரி இதில் வந்துட்டு ப்ராஃபிட் பார்க்குறக்கான சான்சஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஈஸியாக ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம நம்மளோட டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். டாடா பை பை, டேக் கேர்.